வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அலச போறோம். இந்தியாவோட எல்லை பாதுகாப்புலையும் குறிப்பா மேற்கு வங்கத்தோட உள்நாட்டு கொள்கைகள்லையும் சமீபத்துல நடந்துட்டு வர்ற மிகப்பெரிய மாற்றங்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். எந்த சார்பும் இல்லாம தரவுகளின் அடிப்படையில இதை புரிஞ்சுக்கலாம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போவோம். சரி, நாம இன்னைக்கு விவாதிக்க போற 4 முக்கிய விஷயங்கள் இதுதான். 1 ஸ்மார்ட் எல்லை திட்டம், 2 நாடு கடத்தும் உத்தி, 3 வந்தே மாதரம் கட்டாயமாக்கப்படுவது, அப்புறம் 4 பசுவதை தடை சட்டத்தோட தீவிரமான அமலாக்கம். முதல்ல ஸ்மார்ட் எல்லை திட்டம், அதாவது நம்ம எல்லை பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் எல்லை திட்டம் அப்படின்னா என்ன? வங்கதேசம், நேபாளம், பாகிஸ்தான் எல்லைகளை பாதுகாக்க உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான திட்டம் தாங்க இது. சட்டவிரோத குடியேற்றம், ட்ரோன்கள் மூலமா நடக்கிற ஊடுருவல், கடத்தல், இது எல்லாத்தையும் நவீன தொழில்நுட்பம் மூலமா தடுத்து நிறுத்துறது தான் இதோட அடிப்படை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த வருஷ இறுதிக்குள்ள இதை முழுமையா செயல்படுத்தணும்னு இலக்கு வச்சிருக்காரு. இதுக்காக மேற்கு வங்க அரசும் நிலம் கொடுத்துட்டு வராங்க. இப்ப இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? வெறும் கேமரா, ரேடான்னு டெக்னாலஜியை மட்டும் நம்பியிருக்காம அதை மனித ஆற்றலோட இணைக்கிறாங்க. அதாவது எல்லையில இருக்கிற எல்லை பாதுகாப்பு படையினர் ஆரம்பிச்சு மாவட்ட ஆட்சியர்கள், கிராமத்து பஞ்சாயத்து, போலீஸ் வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இணைந்து செயல்படணும் அப்படிங்கிற உத்தரவு தான் இந்த திட்டத்தோட முதுகெலும்பா இருக்க போகுது. 2வது பகுதிக்கு வருவோம். நாடு கடத்தும் உத்தி. மேற்கு வங்கத்துல கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு கடுமையான புதிய நடைமுறை இது. இந்த பிரச்சனை எவ்வளவு பெரியதுன்னு இந்த ஒரு நம்பரை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 1 கோடி. ஆமாங்க, 1 கோடிக்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் இருக்க வாய்ப்பிருக்குன்னு வங்கதேச அரசாங்கமே மதிப்பிட்டு இருக்காங்கன்னு தரவுகள் சொல்லுது. இவ்வளவு பெரிய கூட்டத்தை கையாளத்தான் இப்போ ஒரு புது வழிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன வழிமுறைனா கண்டறிதல், நீக்குதல், நாடு கடத்துதல். அதாவது டிடெக்ட், டிலீட், டிப்போர்ட். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல நீண்ட நீதிமன்ற வழக்குகள் இல்லனா தடுப்பு முகாம்கள்ல வச்சு பராமரிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. சரியான ஆவணங்கள் இல்லைன்னு உறுதியானா உடனே ரேஷன், வாக்காளர், ஆதார் கார்டுகள்ல இருந்து பேரை நீக்கிட்டு நேர எல்லை பாதுகாப்பு படையினர்கள் கிட்ட அவங்கள ஒப்படைச்சிடுவாங்க. சரி, எல்லை பாதுகாப்பு படையினர்கிட்ட ஒப்படைச்ச அப்புறம் என்ன நடக்கும்? இங்கதான் புஷ்இன் அப்படிங்கிற ஒரு அதிரடியான முறையை பயன்படுத்துறதா அறிக்கை சொல்லுது. அதாவது பிடிபட்டவங்களை அதிகாரப்பூர்வமா ஏத்துக்க வங்கதேச எல்லை காவல் படை மறுத்துட்டாங்கன்னா நைட் நேரத்துல அவங்கள அப்படியே எல்லைக்கு அந்த பக்கம் திருப்பி அனுப்பிடுற நேரடியான முறையை தான் இவங்க கையாளுறாங்க. அடுத்ததா 3வது பகுதி, வந்தே மாதரம் கட்டாயமாக்கப்படுவது. குறிப்பா பள்ளிகள்ல நடக்கிற ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் பத்தி பார்க்கலாம். எல்லை பாதுகாப்பிலிருந்து இப்போ உள்நாட்டு விதிகளுக்கு வருவோம். இந்த வந்தே மாதரம் பாட்டோட பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. பங்கிம் சந்திரா சாட்டர்ஜி எழுதின இந்த பாட்டு பாரதியாரால தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு நம்ம சுதந்திர போராட்டத்துல ஒரு மந்திரமாவே ஒலிச்சது. ஆனா சில ஆட்சேபனைகள் காரணமா அப்போதைய காங்கிரஸ் இதை சுருக்குனாங்க. ஆனா இப்போ பாருங்க, மேற்கு வங்கத்துல இருக்கிற எல்லா பள்ளிகள்லையும் இந்த பாட்டை முழுமையா பாடணும்னு கட்டாயமாக்கியிருக்காங்க. இந்த விஷயத்துல யாருக்கும் எந்த விதிவிலக்கும் கிடையாது அன்னு சுவேந்து அதிகாரி ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு. மதராசாக்களும் இந்தியாவில் மேற்கு வங்கத்துல தான் செயல்படுது. அதனால அங்கேயும் வந்தே மாதரம் பாடிய ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட நிலைப்பாடு. இது இப்போ அங்க ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்கியிருக்கு. இப்போ நம்மளோட 4வது மற்றும் கடைசி பகுதி, பசுவதை தடைச்சட்ட அமலாக்கம் மற்றும் அதனால் உருவாகி இருக்கிற உராய்வுகள். பக்ரீத் பண்டிகை நேரத்துல விலங்குகள் வதை தொடர்பான சட்டங்களை ரொம்ப கடுமையா அமல்படுத்துறாங்க. இதோட பின்னணியை பாத்தீங்கன்னா 1950 இருந்தே மேற்கு வங்கத்துல பசுவதை தடை சட்டம் இருக்கு. ஆனா முந்தைய அரசாங்கங்கள் எல்லாம் சமூகத்துல கோபம் வருமேன்னு அதை பெருசா கண்டுக்கல. ஆனா இப்போ அப்படி இல்ல. சட்டத்தை ரொம்ப கராரா அமல்படுத்தி பண்டிகைக்கு முன்னாடியே போலீஸ் தீவிரமா கால்நடைகளை பறிமுதல் செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகளுக்கு அரசியல்ல ரொம்பவே வெளிப்படையான எதிர்ப்புகளும் வருது. உதாரணத்துக்கு ஹுமாயூன் கபீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை யாராலையும் நிறுத்த முடியாது, நாங்க ஒட்டகத்தை பலியிட நினைச்சா ஒட்டகத்தை பலியிடுவோம், பசுவை நினைச்சா பசுவை பலியிடுவோம்னு ரொம்ப சவாலான துணியில பேசியிருக்காரு. ஆனா அதே சமயம் இதை கொஞ்சம் நிதானமா அணுகிற குரல்களும் கேக்குது. பல இஸ்லாமிய மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாம் மார்க்கம் பசுவத்தான் பலியிடணும்னு கட்டாயப்படுத்தல, ஆடு, செம்மறி ஆடுகளை கூட கொடுக்கலாம், இதுக்காக இன்னொரு மதத்தினரோட உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம், இதை யாரும் அரசியலுக்காக பயன்படுத்த வேண்டான்னு அமைதி காக்க சொல்லி கேட்டுட்டு வராங்க. இப்போ இந்த விவாதம் நேரா கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கே போயிடுச்சு. அங்க நடக்கிற வாதங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். 1950 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதே விவசாய பணிகளுக்காக கால்நடைகளை பாதுகாக்கணும்னு தான். ஆனா இப்போ மனுதாரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயத்துக்கு தான் இப்ப நிறைய இயந்திரங்கள் வந்துடுச்சே, அப்புறம் ஏன் அந்த சட்டத்தை காட்டி எங்களோட 14,000 வருஷம் பழமையான மத நம்பிக்கையில தலையிடுறீங்கன்னு கேக்குறாங்க. நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம்.
ஒரு பக்கம் எல்லைகள்ல நவீன தொழில்நுட்பத்தோட பெரிய பாதுகாப்பு சுவர்கள் எழுப்பப்படுது, இன்னொரு பக்கம் வந்தே மாதரம் கட்டாயம் 1950களோட சட்டங்களை எந்த சமரசமும் இல்லாம கடுமையோ அமல்படுத்துறதுன்னு உள்ளூர்ல தீவிரமான நடவடிக்கைகள் பாயுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட சமரசம் இல்லாத கடுமையான கொள்கைகள் ஒட்டுமொத்தமா அந்த பகுதியோட கலாச்சாரத்தையும் பாதுகாப்பையும் வருங்காலத்துல எப்படி மாற்றி அமைக்க போகுது? இந்த ஒரு பெரிய கேள்வியோட இன்றைய அலசலை நாம முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன்.